லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு டைனமிக் உமன் விருது டாக்டர் ஜி பக்தவத்சலம் வழங்கி கௌரவிப்பு. கோவை சரவணம்பட்டியில் அமைந்துள்ள கேஜிஐஎஸ்எல் வளாகத்தில் கேஜி மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் இணைந்து கிராமம் தோறும் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு இலவச இருதய மற்றும் புற்றுநோய் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் பரிசோதனையின் போது கண்டறியப்படும் நோய்களுக்கு கேஜி மருத்துவமனை சார்பில் 50% கட்டண தள்ளுபடியில் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் தெரிவித்தார். இந்த அற்புதமான வேலையில நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ வியாதி வராம தடுக்கிறதுக்காக ஊரூரா போய் மெடிக்கல் செக்அப் பண்ண போறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த மெடிக்கல் செக்அப் வியாதி வராமல் தடுக்கிறது எப்படி, ஆரம்ப காலத்திலேயே வியாதியை கண்டுபிடிக்கிறது எப்படி, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது எப்படி, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது எப்படி, கேன்சர் வராமல் தடுக்கிறது எப்படி, கேன்சர் வந்தாலும் ஆரம்ப காலத்திலேயே ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரோட்டரி கிளப்ல இருக்கிறவங்களும் கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் இணைந்து நடத்தும் இந்த அற்புதமான விழாவுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 52 வில்லேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய டவுன்ல எல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. சின்ன சின்ன வில்லேஜஸ்ல பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர், சின்ன சின்ன வில்லேஜ் மருத்துவ வசதி இல்லாத இடத்துக்கு போக போகிறோம். அதுக்காக 2 வேன் ரெடி பண்ணியிருக்கோம். கேன்சர் டிடெக்ஷன் வேன் ஒன்றும், ஹார்ட் டிடெக்ஷன் வேன் ஒன்றும். ஹார்ட் எக்ஸ்ரே எடுப்போம், எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணுவோம், பிபி செக் பண்ணுவோம், பிளட் சுகர் பண்ணுவோம். ஏதாவது காம்ப்ளிகேட்டட் மேட்டர் இருந்தால் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அங்கே 50% டிஸ்கவுண்ட்ல அவங்களுக்கு குறைச்சி பண்ணுவோம். பெரிய ஸ்கேன் பண்ணணும்னா 5000 ரூபாய் ஆனால் 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக 10 ஆண்டுகளாக சமூக சேவையில் சிறப்பாக ஈடுபட்டு வரும் மார்ட்டின் குழுமத் தலைவர் மற்றும் மார்ட்டின் ஓமியோபதி மருத்துவக் கல்லூரி தலைவர் திருமதி லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு டைனமிக் உமன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த விருதை டாக்டர் ஜி பக்தவத்சலம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். விழாவில் ரோட்டரி கிளப்பும் பெண்களுக்காக செயல்படும் ஆக்குருத்தி போன்ற தன்னார்வ அமைப்புகளும் திரு லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் மரியாதையும் செலுத்தின. நான் இந்த மாதிரி அவார்டு கிடைக்கும் நான் நினைச்சு செய்யல. இருந்தாலும் என்னுடைய கணவர் ஏதோ ஒரு வெளியூர் போனா கூட எனக்கு பாக்கெட் மணியை கொடுத்து விட்டா கூட அதை நான் அளவாதான் செலவு பண்ணிட்டு அதை சேர்த்து கொண்டு ஏழை பெண் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கொடுப்பேன். ஃபீஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கட்டும், அது மாதிரிலாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மிஷினரி அதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். சிஎஸ்ஆர் ஃபண்ட் மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து பெண் குழந்தைகளை எல்லாமே இன்னும் வெளியில வரணும், இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும், ஒரு போல்ட்னஸ் தைரியம் வரணும், நல்லா படிச்சு முன்னேறணும், நல்லா பெரிய பெரிய பதவியில இருக்கணும், மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இல்லாம அது மறையணும்னு எனக்கு ஒரு எண்ணம்.